டைட்டில் வச்சிருக்கோம்னு ஃபர்ஸ்ட் டைம் சொன்னப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஃபீனிக்ஸ் வீழான் அப்படின்னு. ஸோ அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்டப்ப ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொன்னாங்க. பட் வாட் ஐ குட் லேர்ன் ஃப்ரம் இட் இஸ் Phoenix is not just a film, it's a symbol of rise after struggle, strength after pain, and hope after failure. ஸோ நம்ம பொதுவாகவே ஒரு மூவியில் வந்து ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் தாறுமாற பயங்கரமாக இருக்கும். அண்ட் மாஸ்டர் வந்து ஒரு படத்துக்கு கோரியோகிராஃப் பண்ணுறாங்கன்னா அதோட ஸ்டண்டோட ஒரு சீனை வந்து எலிவேட் பண்ணிடுவாரு. ஸோ வென் அ ஸ்டண்ட் டைரக்டர் பிகம்ஸ் த ஃபில்ம் மேக்கர் ஆஃப் த ஃபில்ம்னா அதுக்கு வந்து நீங்கள் சொல்லவே வேண்டாம். அந்த ஸ்டண்ட்ஸுக்கு வந்து பஞ்சமே இல்லாத அளவுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஃபீனிக்ஸ் படம் பார்த்து அத்தனை பேரும் சொன்ன ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரா, ரியலிஸ்டிக் அண்ட் ஒரு ஒரு மாசியான ஒரு படமாக நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. அண்ட் நாட் ஜஸ்ட் தட், ஸ்டன்ஸ்க்குன்னும் ஒரு பக்கம் முக்கியத்துவம் இருக்கு. இமோஷனல் வேல்யூ அண்ட் ஸ்டோரிக்கான ஒரு கனெக்டும் ரொம்ப நல்லாவே கொடுத்திருந்தாங்க முதல் படத்திலேயே. அண்ட் ஆல்மோஸ்ட் லைக் 250+ ஃபிலிம்ஸ் அக்ராஸ் இந்தியன் சினிமா வித் சூப்பர் ஸ்டார்ஸ் ஆஃப் த கண்ட்ரிக்குள்ள நம்மளுக்கு அடுத்ததா வந்து இன்னொரு ஒரு கால் எடுத்து வச்சிருக்காரு நம்ம அனலரசு மாஸ்டர் ஆஸ் அ டைரக்டர். ஸோ கேப்டன் ஆஃப் த ஷிப் அனலரசு மாஸ்டர் அவர்களே இப்போது பேச அழைக்கிறோம். பேசலாம். நிறைய பேருக்கு நன்றி சொல்ல வேண்டியது இருக்கு. 31 வருஷம் ஜர்னிக்கு அப்புறம் ஒரு டைரக்டராக நான் பரிமாணம் ஆகிறதுக்கு வந்து எனக்கு ஆசை வந்தது. அதை நான் முயற்சி பண்ணும்போது எனக்கு முதுகெலும்பா சப்போர்ட்டாக உறுதுணையாக ஃபேமிலியும் பேரலாக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு டேக் கேர் பண்ணிக்கிட்டு இந்த படத்தை உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்த எனது ஒய்ஃப் ராஜலக்ஷ்மி, அவங்களுக்கு நான் மிகப்பெரிய நன்றி, ஃபஸ்ட்டு நன்றி அவங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். தென் சூர்யா பற்றி நான் லாஸ்ட்டில் வரேன். அந்த கேட்க டெக்னீஷியன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேல்ராஜ் சார், எல்லாருக்கும் தெரியும். அவரோட படங்கள் நிறைய படம் பார்த்துருப்போம். அவரோட ஹார்ட் ஒர்க், அவர் ஃப்ரேமிங்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஜென்ரலாகவே பிடிக்கும். பட் இந்த கதைக்கு வந்து இந்த படத்துக்கு வந்து அப்படி ஒரு விஷுவல் சென்ஸ் உள்ள ஒரு டிஓபி தான் வேணுன்றது டே ஒன்லேருந்து நான் டிசைட் பண்ணது. தென் நான் அப்ரோச் பண்ணும்போது அந்த படத்துக்கு நோ சொல்லாமல் அக்செப்ட் பண்ணி படத்தில் இன்னொரு பில்லராக எனக்கு இன்னொரு பிரதர் என் ஷோல்டர் கூட நின்று என்னை வந்து வழி நடத்தி இந்த படத்தை முடிச்சு கொடுத்தது வேல்ராஜ் சார் நன்றி. அண்டு சாம்சியஸோட படங்கள் வந்து நான் நிறைய பார்த்துருக்கேன். என்னோட ரொம்ப நெருக்கமான படங்கள் கைதி அண்ட் விக்ரம் வேதா விஜய் சேகர் நடிச்சது. ஸோ அந்த 2 படங்கள் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி உத்வேகத்தை கொடுத்து, அவரோட மியூசிக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த படத்துக்கு. அதே மாதிரி என் படத்துக்கும் மியூசிக்கலி ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு. ஸோ சாம் மாதிரி ஒருத்தர் வேணும் அப்படின்னு நான் ட்ரை பண்ணும்போது ஒய்ஃப் கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கலாம்னாங்க. அவர் அப்ரோச் பண்ணோம். அண்ட் அவரும் நோ சொல்லாமல் இந்த படத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அண்ட் ஹீ கேவ் இஸ் பெஸ்ட் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த படத்துக்கு எப்படி வேல்ராஜ் ஒரு ஒரு பில்லர் மாதிரி இருக்காரோ, சாம்சியஸும் ஒரு மிகப்பெரிய ஒரு பில்லர். ஸோ சாம் அன்ஃபார்ச்சுனேட்லி வர முடியல, வேல்ராஜ் சார் வர முடியல. அவங்களுக்கு என்னோட நன்றிகள். அண்ட் எடிட்டர் பிரவீன் கேஎல், அவரோட ஒர்க்கில் நல்லா இருந்தது. சேம் டைம் லாஸ்ட் மினிட்ல எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட்ஸ் கொஞ்சம் பண்ண வேண்டிய நேரத்தில் அவரோட பிஸி இருந்தனால எனக்கு ரூபனோட சப்போர்ட் பண்ணார் எடிட்டர் ரூபன், அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் மதன் ஆர்ட் டைரக்டர். ஸோ இது ஒரு டீமாக நாங்கள் வந்து இது ஒரு புது பையனை வச்சு பண்ணுறோம் அப்படின்றத மீறி ஒரு ஒரு எப்படி ஒரு குவாலிட்டி ஃபிலிம் மேக்கிங்காக கண்டிப்பாக இருக்கணுன்றதில் நான் வந்து ரொம்ப தெளிவாக இருந்தேன். ஸோ அதுக்காக இந்த மாதிரி டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சூஸ் பண்ணது. தென் ஆக்டர்ஸ் வரலட்சுமி சரத்குமார் ஆகட்டும், சம்பத் சார் ஆகட்டும், ஹரிஷ் உத்தமன், தேவதர்ஷினி மேம், முனா ரமேஷ் சார், முத்துக்குமார் சார், முருகதாஸ் சார், எல்லாருமே நம்ம திலீபன் அண்ட் விக்கி அண்ட் ஆல்மோஸ்ட். அண்ட் ஒரு பையன் வந்து பேசிட்டு போவான், ரோஹித் ஒரு பையன். அவர் வந்து MMA ஏஷியன் கோல்டு மெடலிஸ்ட், இஸ் அ சாம்பியன், ரியல் சாம்பியன். ஸோ இந்த ரியல் சாம்பியன் மட்டும் இல்லை, இங்கே பார்க்குற ஒரு 28 பசங்க இருக்காங்க இந்த படத்தில். இங்கே நிறைய பேசு பொருளாக சூர்யா மட்டுமே இருக்கிறது எனக்கு ஒரு சின்ன வருத்தத்தை கொடுக்குது. காரணம், இந்த படம் சூர்யாக்காண்டி மட்டும் உருவாக்கப்பட்ட படம் இல்லை. நானும் லான்ச் தான், ரோஹித் மாதிரி இன்னொரு 28 பசங்க லான்ச் ஆகியிருக்காங்க. சூர்யா மேலே வைக்க போகிற ஒரு சில ஒரு படம் வருது. அந்த ஒரு அவன் மேலே ஒரு குறிக்கோள் வைக்கப்படுற ஒரு குற்றச்சாட்டுகளா இல்லை ஏதோ ஒன்று அந்த பண்ணுறாங்கல்ல, இந்த ட்ரோல்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து அந்த ட்ரோல் பண்ணுறவங்களுக்கு நான் ஒன்று ஒரு ஹம்பிளாக ரிக்வஸ்டாக சொல்லிக்கிறேன். இந்த சூர்யாவோட லைஃப்பில் மட்டும் இல்லையா, இந்த 28 பசங்க இவன் என்ன மாதிரி டெக்னீஷியனாக இருந்து 32 வருஷம் படம் பண்ணி 32 வருஷமாக ஃபைட் மாஸ்டராக இருந்து
கம்மியாக ஒரு 100க்கும் மேற்பட்ட தடவை வந்து சாவோட விளிம்பை தொட்டு வந்தவன் நான். என்ன மாதிரி பல பேர் ஃபைட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ என்ன மாதிரி ஒரு டெக்னீஷியன் படம் எடுக்க வரும்போது அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த ப்ராஜெக்டில் வந்து எல்லாரோட லைஃப்பும் அடங்கி இருக்குன்றதை கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் பண்ணாங்கன்னா இட் வில் பி குட். எனக்கு ஒரு நாள் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி அவர் பேசும்போது வார்த்தை அழகாக சொன்னார். விஜய் சேதுபதி சார் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது மதுரையிலேருந்து வந்தார். அவர் ஜெயிச்சோன்னா அவரை பார்த்து ஒரு 100 பேர் வந்தாங்க, இன்னும் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் இன்னைக்கு நான் இன்னைக்கு இப்போ எங்கே என்ன சொல்லிக்க விரும்புகிறேன்னா, 35 வருஷமாக வந்து இறைவன் அருளால் இந்த வேலை செஞ்சு இவ்வளோ கஷ்டப்பட்டு இன்னைக்கு ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு நான் வந்து முன்னுக்கு வந்திருக்கேன். இந்த துறையிலேருந்து நான் முன்னுக்கு வந்திருக்கேன். இந்த படம் வெற்றி வந்து இதை என்ன மட்டும் சாராது, உழைச்ச எல்லாருக்கும் சாரும். இன்னைக்கு இங்கே நான் ஜெயிக்கிறேன்னா என்ன மாதிரி இன்னொரு 50 பேர் 100 பேர் வருவாங்க, டெக்னீஷியன்ஸாக ப்ரொடியூஸ் பண்ணி முன்னுக்கு வருவாங்க. அப்படி வரும்போது ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லாருக்குமே வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். நாங்களும் முன்னுக்கு வர்றதுக்கு ஒரு 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 பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ ஹம்பிள் ரிக்வஸ்ட் ஃப்ரம் மை செல்ஃப் அண்ட் மை ப்ரொடியூசர் சைட், எங்கள் டீம் சைட், ப்ளீஸ் இது ஒரு சூர்யா படமாக பார்க்காதீங்க. 28 பசங்களோட வாழ்க்கையும் அடங்கியிருக்கு. ஸோ இதை வந்து உங்களோட சைட்லேருந்து நீங்கள் கொடுக்குற ஒரு சப்போர்ட்டும் ஒரு ஷோல்டர்ஸும் வந்து பசங்க முன்னுக்கு வருவாங்க, நாங்கள் முன்னுக்கு வருவோம், எங்களால் இன்னொரு சந்ததி முன்னுக்கு வரும். ஸோ இதை நான் ஒரு ரிக்வெஸ்டாகவே கேட்டுக்கிறேன். தென் அகேன் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நீங்கள் எல்லாமே இந்த இண்டஸ்ட்ரியே கிடையாது, சினிமாவே கிடையாது, பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் சரியான படங்களை சரியான இடத்துல கொண்டு சேர்க்கறதுல உங்களுக்கு தான் அதிக பங்கு இருக்குது. ஸோ நாங்கள் எல்லாமே உங்களோட கைடன்ஸ் படி தான் நாங்கள் வரோம். நாங்கள் உழைக்கிறது மட்டும் தான் எங்கள் வேலை. உழைச்ச ஒரு ப்ராஜெக்டை ரெடி பண்ணி கொண்டு வந்து நிறுத்துறது எங்கள் வேலை. அது அதுக்கப்புறம் மக்கள்கிட்டையும் மக்கள் மனசுலையும் கொண்டு சேர்க்கறதுல உங்களை தவிர இங்கே யாருமே கிடையாது. ஸோ உங்களோட பெரிய சப்போர்ட் எங்களுக்கு கிடைச்சி இந்த படம் இந்த அளவுக்கு பேசப்பட்டுக்கிட்டு இருக்குன்னும் போது ரொம்ப சந்தோஷம். உங்களோட ஒத்துழைப்பும் உங்களோட ஆதரவும் கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றிகளை சொல்லிக்கிறேன். அண்ட் that's it. Thank you so much. Thank you everyone. Thank you so much, Master. நேரில் போய் பார்க்க சொல்கிறேன். சிவகுமார் சார் நேரில் பார்க்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கதை சூர்யா கண்டி பண்ணது இல்லை. ஆனால் சூர்யா அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக எங்களுக்கு இருந்தாப்புல. அவனோட டெடிகேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க் வந்து கண்ணால் கூட இருந்து 1.5 வருஷம் பிஃபோர் ஷூட் நான் அவனை ட்ரெயின் பண்ணி பார்த்துருக்கேன். அவனோட ஹார்ட் ஒர்க் இஸ் ரிமார்க்கபிள். அது என்னால் அடித்து சொல்ல முடியும். ஒரு ஃபைட்டராக ஒரு ஃபைட் மாஸ்டராக இந்தளவுக்கு ஒரு கடினமான உழைப்பு பண்ணது இந்த வயசில் ஒரு சின்ன பையனாக பண்ணாப்புல. எஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யார் கிடைச்சாலும் பண்ணியிருப்பாங்க, அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனாலும் நான் சூஸ் பண்ணி ஒரு விஷயத்துக்கு உள்ளே வந்ததுனால அவனை ஹார்ட் ஒர்க் வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அண்ட் அதுக்குண்டான ரிசல்ட்டாக இன்றைக்கி எல்லாருமே படத்தில் பார்க்குறோம். அண்ட் டெஃபினெட்லி சூர்யா யூ ஹேவ் அ பிரைட் ஃபியூச்சர், வெரி குட் ஃபியூச்சர். யாரை பற்றி யோசிக்கல, மனசுக்கு தோணதை பண்ணு. பட் தப்புன்னு தெரிஞ்சால் இம்மிடியேட்டாக பண்ணி கேட்டுரு, அவ்வளோதான். ஓகே, எல்லோரும் கற்றுக் கொடுக்க எல்லாருமே இருக்காங்க. எனக்கு நானும் நிறைய தப்பு பண்ணியிருக்கலாம், எனக்கு தெரியாது. என் வயசில் எனக்கு யாரும் சொல்லி யாரும் இல்லை. பட் உனக்கு சொல்கிற யார் சொன்னாலும் ஈவன் தோ யூ கேன் பி ட்ரோல், அதை வந்து அவங்க வந்து பிரதராக பாரு, இல்லை ஃபாதர் ஃபிகராக பாரு, இல்லை அம்மாவை பாரு, அவங்ககிட்ட இம்மிடியேட்டாக சாரி ஒரு பிரச்சனையும் கிடையாது. அண்ட் இஸ் அ வெரி குட் லேர்னர். கண்டிப்பாக இவனும் வருவான், எல்லாத்தையும் கடந்து முன்னுக்கு வருவான். இவனுக்கு உங்கள் எல்லாரோட ஆதரவும் சப்போர்ட்டும் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக தேவை. ப்ளீஸ் சப்போர்ட் ஹிம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அனல் அரசு மாஸ்டர் இயக்கத்தில் சூர்யா சேதுபதி நடிப்பில் ஜூலை 4ஆம் தேதி தியேட்டர்ஸில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கிற ஃபீனிக்ஸ் படத்துடைய தேங்க்ஸ் கிவிங் மீட்டுக்கு வருகை தந்த அனைத்து பிரஸ் அண்ட் மீடியா நண்பர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அண்ட் வணக்கம். ஈவெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி சினிமா பத்திரிகையாளர் சங்க சார்பாக ஃபீனிக்ஸ் டீமை வந்து இப்போ ஃபெலிசிட்டேட் பண்ண போறாங்க. டீம் ஃபீனிக்ஸை இப்போ ஸ்டேஜுக்கு கூப்பிடலாம். மூனா ரமேஷ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நடிகர் திலீபன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நடிகர் பழனி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நடிகர் ஆடுகளம் முருகதாஸ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம்.
நடிகர் விக்னேஷ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நடிகர் சூர்யா சேதுபதி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தயாரிப்பாளர் ராஜலட்சுமி அனலரசு அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இயக்குனர் அனல் அரிசு மாஸ்டர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். பத்திரிகையாளர் சங்க தலைவர் வெளியில போயிருக்காங்களா? ஓகே. ஸோ ஃபீனிக்ஸ் படத்துக்கு உங்களுடைய அன்பும் ஆதரவும் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நம்ம வந்து நிறைய நிகழ்ச்சிகள் ப்ரெஸ் மீட், ஆடியோ லான்ச் எல்லாத்துலேயும் சந்திச்சப்ப கண்டிப்பாக இந்த படத்துடைய சக்ஸஸ் மீட்டில் அவங்க எல்லாரும் பார்ப்போன்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க இந்த டீம். ஸோ ஃபர்ஸ்ட்லி இந்த டீமுக்கு வந்து ஒரு பெரிய கைத்தட்டல். ஏன்னா ஆஃப்டர் அ லாங் வெயிட் வந்து இந்த படம் வந்த மாதிரி வந்து வானத்தில் அப்படியே ஒரு ஒரு உச்சத்தில் வந்து பறந்துட்டு இருக்கு. ஜஸ்ட் லைக் இட்ஸ் டைட்டில் ஃபீனிக்ஸ். ஸோ டு டாக் மோர் அபவுட் த ஃபில்ம் ஐ வுட் லைக் டு ஹியர் இட் ஃப்ரம் த டீம் இட் செல்ஃப். ஸோ முதலாவது பேசுறதுக்கு நம்ம நடிகர் மூனா ரமேஷ் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். ரசிகர்களுக்கும் சினிமாவுக்கும் பாலமாக வழங்கி கொண்டிருக்கும் பத்திரிகையாளர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை மக்கள்கிட்ட போய் சேர்த்ததுக்காக அவங்க எல்லோருக்கும் ரொம்ப நன்றி, சந்தோஷம். உங்களுடைய ஆதரவுக்கு பெரும் மகிழ்ச்சி. அதனால் ப்ரொடியூசர் மேம் அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும். டைரக்டர் அனலரசு மாஸ்டர் பற்றி அவங்க எல்லாருக்குமே தெரியும். அவர் இன்னைக்கு இந்தியாவில் ஒரு ஆக்ஷன் கோரியோகிராஃபர். அவர் அந்த படத்தை இவ்வளோ ஒரு ஸ்க்ரீன் பிளே டைட்டாக ஒரு போர் அடிக்காமல் ஆக்ஷன்றது ஒரு கை வந்த கலை. அதே மாதிரி எமோஷன், சென்டிமெண்ட்டு எல்லாமே, வசனங்கள் உட்பட எல்லாத்தையுமே ரொம்ப சிறப்பாக நடித்த நிறைய நடிகர்கள் நடித்திருந்தாலும் எல்லோருக்கும் ஒரு ஈக்குவலான ஒரு பிளேஸ்மெண்ட் கொடுத்து அந்த படத்தை நல்லா பண்ணியிருந்தார். அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவர் எப்பயுமே அந்த மூட்லேயே இருக்கிறவருக்குள்ள அப்படி ஒரு கதை, இப்படி ஒரு எமோஷனல், அது ஒரு ஸ்போர்ட்ஸு, அதெல்லாம் சேர்த்து வச்சு இந்த படத்தை பண்ணதுக்கு அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் இதில் நடித்த எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். முக்கியமாக தம்பி சூர்யா சேதுபதி அவர்கள் முதல் படி எடுத்து வச்சிருக்காரு. அவரை நாம் அன்புடன் வரவேற்போம். சினிமாவில் யாருடைய எவ்வளோ பெரிய பிரபலங்களோட வாரிசுகளாக இருந்தாலும் உழைக்கலைன்னா, ஹார்ட் ஒர்க் பண்ணலன்னா, சின்சியர் இல்லைன்னா ஜெயிக்க முடியாது அப்படின்றதுக்கு பல உதாரணங்களை நம்ம பார்த்துருக்கோம். விஜய் சேதுபதி அவர்கள் இவ்வளோ வெற்றி பெற்றார்னா அவருடைய உழைப்பு, அவர் ஆரம்ப காலத்தில் எப்படியெல்லாம் ட்ராவல் பண்ணாருன்றதை நாங்களாம் கண்ணால் பார்த்துருக்கோம். நாங்களும் அந்த சமகாலத்தில் வளர்ந்த நடிகர்கள் தான். இந்த முருகதாஸ், ஆடுகளம் முருகதாஸ் அவங்க எல்லோரும் இணைந்து குத்துப்பற்றை, நிறைய நாடகங்கள், பிளேயெல்லாம் போட்டு எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் நடிச்சு அவருடைய வெற்றிக்கு அவர் விஜய் சேதுபதி மட்டும்தான் காரணம். அதை யாரும் ஷேர் பண்ண முடியாது. அதே மாதிரி சூர்யா சேதுபதியினுடைய வெற்றிக்கு ஷேர் பண்ணுறது அனலரசு மாஸ்டர் மட்டும்தான் ஷேர் பண்ண முடியும். ஏன்னா இதுலேயும் அவர் அந்த மாதிரி ஒரு படத்தை ஏதோ வந்தோம், நடித்தோம், ஒரு ஃபேண்டஸியாக படம் பண்ணிட்டு போனோம் அப்படின்னு இல்லாமல் நிறைய ஹோம்ஒர்க் பண்ணி, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி, அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த படம் நடிச்சிருக்காரு. வழக்கமான ஹீரோ மாதிரி ஒரு பெருசாக ஓப்பனிங்லேருந்து அப்படி இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் தம்பிக்கு டயலாகே கம்மியாக வச்சு அந்த அவருடைய எமோஷனல் ரீசனபிளாக வர்ற அளவுக்கு அந்த ரொம்ப நம்பகத்தன்மையோடு அந்த படம் அமைஞ்சிருச்சு. அதற்கேற்ற வரவேற்பு மக்கள்கிட்ட கிடச்சிருச்சு. தொடர்ந்து தங்களுடைய ஆதரவை எல்லா சினிமாவுக்கும், இதே மாதிரி சின்ன சின்ன முயற்சிகள் பண்ணுற பட்ஜெட் படங்களுக்கும் நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க. அதே மாதிரி எப்பவும் ஆதரவு கொடுக்கணும்னு உங்களை கேட்டுக்கிறேன். நன்றி. மிக்க நன்றி சார். அடுத்ததாக நடிகர் ஆடுகளம் முருகதாஸ் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். பத்திரிகை ஃபஸ்ட்டு மாஸ்டர் நினச்சிருந்தாக்கா நம்ம இந்திய லெவலில் யார் ஹீரோ கிட்ட கதை சொல்லியும் இந்த படத்தை பண்ணியிருக்கலாம். ஏன்னா மாஸ்டர் பெரிய மாஸ்டர் எல்லாரும் தெரியும். ஆனால் அவர் நம்ம சூர்யா விஜய் சேதுபதி செலக்ட் பண்ணி அவன் ஒரு மாதிரி குமுக்கு இருக்கிறவனை ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோவாக நிலைநிறுத்தி தமிழ் சினிமாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு
மாஸ்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா விஜய் சூர்யா சேதுபதி வந்து பிரமாதமாக பண்ணியிருக்கா. அப்படி இப்போ இருக்கிற காலகட்டத்தில் புது ஹீரோக்கள்லாம் ஆக்ஷன்னாலே பயந்து ஒதுங்குற நேரத்தில் இவன் ஃபஸ்ட்டு படத்தையே அடிச்சு நுறுக்கி தும்சம் பண்ணி விட்டு போயிட்டா. அப்படி அதுக்கு வந்து மாஸ்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொன்னோம். இன்னொன்று சூர்யா வந்து ரொம்ப அவனை வந்து நிறையா ட்ரோல்லாம் பண்ணுறாங்க. ரொம்ப நல்ல பையன். படத்தில் ஒர்க் பண்ணும்போது யாருக்காவது சின்னதாக அடிப்பட்டால் கூட குடுக்குன்னு பதறிடுவான். நமக்கு அடிப்பட்ட மாதிரியே போயிட்டு அதை எடுத்து பார்க்குறோம். அதனால் ஒரு ட்ரோல் பண்ணாங்கன்னா ஒருத்தவங்களுக்கு வாழறதுக்கான வழியாக இருக்கணும், அவனோட வாழ்க்கையை அமுக்கிறதுக்கான வழியாக இருக்கக்கூடாது. ரொம்ப நல்ல பையன். இயல்பாக ரொம்ப நல்லா பேசுவான், எல்லார்கிட்டையும் சமமாக இருப்பான். அதனால் இந்த விமர்சனம்ன்ற பேரில் வந்து ஒரு நல்ல பிள்ளைய வந்து அமுக்கி அவனை ரொம்ப கஷ்டப்படுத்திடாதீங்க. ரொம்ப இந்த படத்தில் எனக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்த மாஸ்டருக்கு வந்து ரொம்ப 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 தேங்க்ஸ். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சார். அடுத்ததாக நடிகர் திலீபன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல நான் மாஸ்டருக்கு தேங்க் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு. ஒரு ஆக்ஷன் படத்தில் ஒரு ஆக்ஷன் பண்ணாமல் ஒரு பாசிட்டிவ் கேரக்டர்னு சொன்னாங்க. ஆனால் மாஸ்டரோட ஃபஸ்ட்டு படம், அதில் மாஸ்டர் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். அதனால் அது பண்ணேன். நிறைய பத்திரிகையில் என்னோட பேர் எழுதினாங்க. உங்களோட அன்பு ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சமீபமாக என்னோட பேர் பத்திரிகையில் வருதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் ராஜலட்சுமி மேமுக்கு என்னோட நன்றி தெரிஞ்சுது ப்ரொடக்ஷன். அப்புறம் சூர்யா பிரதர் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கரு, ரொம்ப சின்சியராக இருக்கார். நான் கூட ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறையா வாட்ச் பண்ணிருக்கேன். ஆனால் அந்த ஆக்ஷன்லாம் வந்து என்ஜாய் பண்ணால் தான் பண்ண முடியும். அது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு ஓரளவுக்கு தெரியும். ஏன்னா என்ஜாய் பண்ணலன்னா கன்ஃபார்ம் அடிபட்டுரும். அது ரொம்ப சின்சியராக அவர் பண்ணார். இன்னும் ஃப்யூச்சரில் அவர் அடுத்து போகிற படங்களில் எந்த அளவுக்கு கஷ்டப்பட மாட்டாருன்றது எனக்கு கேரண்டடாக தெரியும். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு ரொம்ப சின்சியராக இருந்திருக்காரு. வேறு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் எல்லாரோட ஆதரவுக்கும் அனுப்புக்கும். தேங்க்யூ ஸோ மச். நன்றி சார். அடுத்ததாக நடிகர் பழனி அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். என்னை வந்து தேடி கண்டுபிடிச்சி எனக்கு இந்த படத்தில் வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்த இயக்குனருக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லணும். நான் நடிக்கும்பொழுது நான் எங்கெல்லாம் ரசித்தனோ அந்த இடம் எல்லாமே வந்து ஆடியன்ஸும் அந்த இடத்த ரொம்ப ரசித்தாங்க. அது அந்த டைலாக்லாம் வந்து ரொம்ப படத்தை அங்கே அது வரைக்கும் சீரியஸாக போயிட்டு இருக்கிறது அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஓப்பனிங் கிடச்சிது. அது எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. அனைவருக்கும் நன்றி. மிக்க நன்றி சார். அடுத்ததாக பேச போறவரை பற்றி சொல்லணும்னா, எல்லாருக்கும் வந்து முதல் படத்துலேயே நேஷனல் அவார்ட் கிடைக்கிறது வந்து ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம். அண்ட் முதல் படத்துலேருந்து ஆரம்பித்து இன்னைக்கு ஃபீனிக்ஸ் வரைக்குமே இவரோட வளர்ச்சி வந்து மாபெரும் ஒரு வளர்ச்சியாக இருந்திருக்கு. அண்ட் ஆன் ஸ்க்ரீனில் இருக்கிற அந்த மெச்சாரிட்டியும் தாண்டி ரியல் லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்கள் அவருக்கு லைஃப் கற்றுக் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். அண்ட் கோயிங் அஹெட் வித் இட்ஸ் சக்ஸஸ், மே ஐ நவ் இன்வைட் காக்காமுட்டை விக்னேஷ் டு சே a few words. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் தான் விக்னேஷ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். ரொம்ப வருஷம் கழித்து என்னை மறுபடியும் உருவாக்கி இப்படி ஒரு ஸ்டேஜில் ஏற்றுனதுக்கு எத்தனை தடவை வேணால் தேங்க்ஸ் சொல்லலாம் மாஸ்டர். ஆனால் ஒரு தடவை தான் சொல்ல முடியுது. எல்லா ஸ்டேஜிலும் கண்டிப்பாக சொல்லிட்டு தான் இருப்பேன். அண்ட் சூர்யா தேங்க்ஸ் சொல்லணுமாடா, நான் கேட்டேன் தேங்க்ஸ் சொல்லணுமாடா உனக்குன்ட்டு. ஸோ அது ஃப்ரெண்ட்ஷிப் கொஞ்சம் பாதிக்கிற விதமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் இப்போ நான் நிறைய பேர் அவனுக்கு நீங்கள் சொல்லிட்டீங்க தேங்க்ஸ். ஸோ சொல்லிடலாம் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அக்கா ராஜலட்சுமி அக்கா ப்ரொடியூசர், எனக்கு ஸ்பாட்லேயும் சரி இப்போ வரைக்கும் சரி எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டராக இருக்கீங்க. ஏன்னா நான் நிறைய உடஞ்சிருந்தேன். ஸோ எனக்கு இப்போ இருக்க ரொம்ப மோட்டிவேட்டராக இருக்கீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்க்கா. அண்ட் மீடியா உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்போவுமே முக்கியம். அண்ட் காக்காமுட்டையிலேருந்து ஃபீனிக்ஸ் வரைக்கும் எனக்கு கொடுத்துட்ருக்கீங்க. அண்ட் பெரிய தேங்க்ஸ். அண்ட் இந்த சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. அண்ட் ஸ்டேஜில் இருக்க எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ்ண்ணா. ஆனால்
சில பேர் எனக்கு பேர் தெரியல, ஆனால் மன்னிச்சுக்கோங்க. நான் ஃபேஸ் எல்லாம் தெரியும், பேர் தெரியாது, மன்னிச்சுக்கோங்க. நான் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. தேங்க்யூ, பாய். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தொடர்ந்து இன்னும் இவரோட அந்த சண்டை காட்சிகள் அண்ட் அந்த ஒரு வெறித்தனமான அந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் நம்ம ஸ்க்ரீன்ல மட்டும்தான் பார்க்கறதுக்கு அப்படி, ஆனால் ரியல் லைஃப்ல ரொம்ப சாஃப்டான ஒரு பர்சன். ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றதுக்கு ஐ வில் நவ் லைக் டு இன்வைட் ஆக்டர் ரோஹித். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக எனக்கு ஐடியாவே இல்லை, சடனாக நான் ஒன்று தான் சொல்ல வரேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக எனக்கு இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து மூவியில் வந்து ஒரு மெயின் கேரக்டராக என்னை ஆக்ட் பண்ண வச்சதுக்கு அனுராதா சார் எனக்கு ரொம்ப நன்றி. ராஜலட்சுமி மேம் ரொம்ப நன்றி. அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் சூர்யா, விக்னேஷ், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ்.